நான் தொடரில் சொல்கிறேன். 4வது அம்சமாக சூரத்துடைய இந்த சூரத்துக்கு பெயர்கள், சூரத்து நாஸ் என்று சொல்கிறோம், சூரத்துல் ஃபலக் என்று சொல்கிறோம், சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்கிறோம். அதே போல் இந்த சூரத், இந்த 2 சூரத்துக்கும் கடைசி அதாவது அந்த குர்ஆனில் இந்த ஹதீஸில் வரக்கூடிய சில பேர்களை ஒன்று தான் முஅவ்விதத்தான் அப்படின்றது. முஅவ்விதத்தான் ஆத என்றா பாதுகாப்பு தேடினான், ஆத என்றா அதாவது பாதுகாப்பு கொடுத்தான், பாதுகாப்பு தேடினான், பாதுகாப்பு கொடுத்தான், ரெண்டும் இருக்குது சரியா. அதே போல் ஆத பாதுகாப்பு தேடினான், அவ்வத அப்படின்றது தானே இன்னொருத்தருக்காக பாதுகாப்பு, காண யு அவ்விது ஒன்றா இன்னொருத்தருக்காக பாதுகாப்பு தேடக்கூடிய அர்த்தம். இதுக்கு சொல்லுவாங்கடா முஅவ்விதா, இதை கொண்டு நம்ம பாதுகாப்பு தேடுதல். இன்னொரு காரணம் அதில் அவுது என்று வருது. அப்போ இது முஅவ்விதா, பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு சூறா, பாதுகாப்பு தேட வைக்கிறதுக்கான ஒரு சூறா. முஅவ்விதத்துன் ஒன்று சூறா என்றது பெண்பால், ஆனால் முஅவ்விதத்துனும் அரபில் பெண்பால் வந்துடும் நினைக்கிட்டா. இரண்டாவது 2 சூறாக்குன்றதால முஅவ்விதத்தானி, முஅவ்விதத்தானி 2 பாதுகாப்பு தேடக்கூடிய சூறாக்கள் இது வருது. ஆனால் ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம் முஅவ்விதாத் என்ற ஒரு வார்த்தை ஹதீஸில் என்ன செய்கிறது வருகிறது. அப்படின்னா 2க்கு மேற்பட்ட என்ற கருத்து என்ன செய்யலாம், அதெல்லாம் இருக்குது. 2ன்னு எடுக்கலாம், 2க்கு மேற்பட்ட கருத்தும் இருக்குது. ஏன் குல்ஹுவல்லாஹை இணைத்து சில இடங்கள் என்ன செய்கிறது முஅவ்விதாத் அப்படி என்று வருகிறது, முஅவ்விதாத் என்று வருகிறது. ஆனால் இந்த முஅவ்விதாத் என்ற அந்த வார்த்தை பிரயோகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ஆலம் இந்த முஅவ்விதாத் தக்லீபன், அதாவது இந்த 3வது சூறா அடிக்கடி இதோடு அதாவது இணைத்து பேசப்படுவதனால யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறதே தவிர இதுக்கு முஅவ்விதான்ற பெயர் ஹதீஸ்களில் இல்லை என்றதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்டா அதில் அவுதுன்றதும் இல்லை, அதை கொண்டு பாதுகாப்பு தேடுதல் என்ற சப்ஜெக்டும் அதில் இல்லை என்பதை புரிஞ்சு. ஏன்னா அவுது இதில் மட்டும்தான் வருது, மற்றதில் என்ன செய்யலை வரல. எனவே முஅவ்விதா என்றது தக்லீபன் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய அந்த வளமையில் வாரதுனால யூஸ் பண்ணாங்க. இப்போ உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா பள்ளியில் ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு மிம்பரில் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது இன்னென்ன வார்த்தைகளை சொன்னார்கள். உங்களுக்கு யாருக்காவது இதில் தவறு விளங்கினா சொல்லுங்கள். நான் இப்போ சொன்னதில்லை, குபா பள்ளி வாயிலில் ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு நபியவர்கள் மிம்பரில் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது இன்னென்ன விஷயங்களை சொன்னார்கள். உங்களுக்கு என்ன தவறு இதில் விளங்குது? ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு கட்டியிருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் சலா அந்த நேரத்தில் ஃபர்லாக இல்லை. வேற இதில் என்ன தவறு விளங்குது? நான் எப்போயும் லேசான தவிர கேட்கவே மாட்டேன். இல்லை, ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டுன்றது ஒரு பின்னால் ஒரு நபித்தோடர் சொல்லிக்க வாய்ப்பு இருக்குது தானே, ஒரு 3. இதில் என்ன நீங்கள் விளங்கிக்கணும்னு சொன்னால் குபா பள்ளி அப்போ கட்டப்பட்டாச்சு விளங்கிட்டா. அதே போல் என்ன, அதாவது தொழுக சலா மக்காவிலேயே என்ன செஞ்சாச்சு, கடமையாகப்பட்டாச்சு. மிம்பர் இருக்குல்ல விளங்கிட்டா. ஆனால் நம்மளுக்கு மிம்பர் தவறு படாது, மிம்பர் தவறு இருக்கு தானே, இது படாது. ஏன்னா ஜும்மான்றது மிம்பரில் நடக்கிறன்றது அப்படி ஒட்டி என்ன செஞ்சிடும் வந்துடும். ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம் மிம்பர் எப்போ செஞ்சன்ற ஆண்டு எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஆனால் சில ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு மிம்பர் இந்த மாதிரியெல்லாம் என்ன செய்யும் வரும், 1ஆம் ஆண்டு மிம்பர் இந்த மாதிரி விளங்கும். இதை வச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, 1ஆம் ஆண்டு மிம்பர் இருந்தேன்னு நினச்சிடக்கூடாது. ஜும்மாவோடு மிம்பர் இணைந்து விட்டதனால தக்லீபன், ஏன்னா அது அதிகப்படியாக அதோட சேர்ந்து யூஸ் பண்ணுறதுனால நபித்தோழர்களையும் அறிவிக்கிற நேரத்தில் அல்லது பின்னால் அறிவிக்கிற நேரத்தில் அதை கவனிப்பு எடுக்காமல் செஞ்சுருவாங்க, அந்த மிம்பர்ன்றது வந்துடும். இதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், ஆதாரத்துக்காக புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு உறுதியாக தெரிந்தால் அதை என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், மிம்பர் இதுக்கு முந்தி இருக்கலைன்றது எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். அப்போ அதை நாங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அந்த அதிகப்படியான ஒரு நிலைமைக்காக என்ன செஞ்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி தான் இந்த சூரத்தை அடிக்கடி என்னது இதோட இணைத்து சொல்லப்படுறதுனால முஅவ்விதாத் என்ற வார்த்தை பிரயோகம் என்ன செய்து சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் எங்கேயாவது முஅவ்விதாத் என்று சொல்லப்பட்டு குல்ஹுவல்லாஹு அஹத் அந்த இடத்துல இருக்குதா இல்லையா என்பதற்கு ஆதாரம் இல்லை என்றால் நம்ம இந்த 2 மட்டும்தான் புரிஞ்சுக்கொள்ளணும். எதை குல்லபிரபின் நாசையும் குல்லபிரபில் ஃபலக்கையும் என்னது நான் மட்டும்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும்.